श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சஞ்சுகே இது வரைக்கும் பார்த்து வச்சிருக்கோம். 5வது ஸ்லோகம் சொல்லணும். ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். ஏதத் இச்சாமி அகம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹி மே மகர்ஷே த்வம் சமர்த்தः அசி ஞாதும் ஏவம் விதம் நரம். இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்கிறாரோ இல்லையோ, முதல்ல இப்ப கேட்கிறவர் அவரும் ஒரு ரிஷி, கேட்கப்படுறவரும் ரிஷி. வால்மீகி நாரதத்தை கேட்கிறார். இன்னைக்கு யாரு குணவான் யாரு, வீரியவான் யாரு, தர்மஜன், கிருத்தஜன், சத்தியவாக்கியன், திருடவிரதன்லாம் யாருன்னு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியெல்லாம் கேட்டான்னா இப்ப நம்ம பசங்க 2 பேரும் உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இது ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு, அதாவது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் பாரு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக கேட்கிற கேள்வியா கூட இருக்கலாம் முடியும். நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்றத சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். ஏதாவது இச்சாமி அகம் ஸ்ரோதும்னு சொன்னபடினால இந்த ஸ்லோகத்துல நான் இந்த கேட்கிற கேள்வியெல்லாம் இருக்க எனக்கு உனக்கு தெரியுமா உன்னை பரீட்சை பண்றதுக்கோ இல்லைன்னா உன்னை எனக்கு தெரியும் பார் அப்படின்னு காண்பிச்சுக்கிறதுக்கோ இல்லை. இதை நான் உண்மையா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையினாலதான் கேட்கிறேன். எனக்கு ஜிக்ஞாசா அப்படின்னா ஞாதும் இச்சா ஜிக்ஞாசா, அறிவதற்கு உள்ள ஆசை. அப்படிதான், அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு வால்மீகி நாரதர்கிட்ட சொல்றார். அதனாலதான் வியாக்கியானத்துல விஜிகீஷா மூலமிதி நாரதோ மன்யேதாபி இது மன்வானஹா. நாரதர் எனக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி விஜிகீஷனா ஜேத்துமிச்சா ஜிகீஷா, விசேஷேன ஜெயித்துமிச்சா விஜிகீஷா, ஜெயிப்பதற்குள்ள ஆசையினால கேள்வி கேட்கிறேன் நாரதர் அப்படின்னு நினைச்சுன்ற போறாரே அப்படின்றபடினால தன்னுடைய பிரச்சனைகள்லாம் ஜிக்ஞாசா ஹேத்துக்கங்கள், ஜிக்ஞாசையினால அறிவதற்குள்ள ஆக்கிரகத்தினாலதான் அப்படின்றத காண்பிப்பதற்காக இந்த பிரச்சனைகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை இப்படி உபசம்ஹாரம் பண்றார் அப்படின்னு அவதாரிக்க வச்சிருக்கா. இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வைக்கிறது அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்லோகம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்லோகம் திடீர்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு கஸ்ய பிப்பதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சஞ்சுகே அப்படின்னு அவர் கேள்வி கேட்டாரு இல்லையோ, உடனே அடுத்த ஸ்லோகத்திலேயே ஸ்ருத்வாதீதத்ரோகிஞோ வால்மீகியர் நாரதோவச்சகான இதை கேட்டு வால்மீகி வசனத்தை கேட்ட நாரதர் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையோ. நடுவில் ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கீங்க, 5வது ஸ்லோகம். இதை நான் கேட்பது இதெல்லாம் தெரிந்து கொள்ள நான் விருப்பப்படுறேன், அது தெரிவதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, இதை தெரிஞ்சு இதை சொல்வதற்கு நீயும் சமர்த்தனாயிருக்க, அதனால உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தை சொல்லுவானே அப்படின்னு ஒரு நமக்கு டவுட் ஒரு மொழியோ. அது ஏன் சொல்றேன்றத காரணம் சொல்றதுதான்
இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கைன்னு நாம சொல்றது. இந்த ஸ்லோகத்தை எப்படி அவதாரம் பண்ணா, இந்த கேள்வி நான் கேட்கிற கேள்வி எல்லாம் உனக்கு தெரியுமான்னு உன்னை டெஸ்ட் பண்றதுக்காகவும் இல்லை, உனக்கு எனக்கு தெரியும் பாரு என்னுடைய ஞானத்தை காண்பிப்பதற்காகவும் இல்லை, உண்மையாவே இந்த கேள்விகள்லாம் எனக்கு இதை அறிவதற்குள்ள எனக்கு இச்சை இருக்கு அப்படின்னு. அதனாலதான் ஏதது ஏதது அகம் இச்சாமி, ஏதது இதை, எது இதை, முன்னாடி சொன்ன குணங்கள்லாம் சொன்னாரோ இல்லையோ, தர்மஜா கிருதஜான்னு, அந்த எல்லா குணங்களுக்கும் ஆசிரியபூதமான व्यक्ति யாருன்னு அகம் ஜிக்ஞாசுஹு, நான் அதை அறிவதற்கு விரும்புகிறேன். நான் அகம் ஜிக்ஞாசுன்னு சொன்னபடினாலே அதுக்கு அதுலேருந்து துவன்யர்த்தம் கிடைக்கிறது என்ன அப்படின்னா, ந விஜிகீஷு, நாம் உன்னை ஜெயிக்கிறதுக்காக கேட்ட கேள்வி இல்லை, உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக உன்னை கேட்ட கேள்வி இல்லை, உண்மையாவே நான் அறிவதற்காக கேட்ட கேள்வி. சதஸ்லாம் கூட நமக்கு பெரியவாள்கிட்ட கேள்வி கேட்கிறோம்னா நான் மாட்டுக்கு நமக்கு தெரியாம இருக்கலாம், நமக்கு விஷயம் தெரியாம இருக்கலாம். அதனால சதஸ்ல ஒரு கேள்வி கேட்கிறோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் கேள்வி கேட்டான்னா பாக்கி இருக்கிறவா நம்ம டெஸ்ட் பண்றியா அப்படின்னு நினைச்சுடுவா பெரியவா. பெரியவாள்கிட்ட கேட்கறச்ச நான் இந்த ஜிக்ஞாசியா இந்த கேள்வி கேட்கிறேன், தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டோம்னா அப்ப அவளுக்கும் புரியும், ஓ இவன் வினீதனா தான் கேள்வி கேட்கறான்னு. சதஸ்லாம் கூட இந்த மாதிரி பல பேர் பார்த்துருக்காங்க. அதனால ஜிக்ஞாசுஹு ஸ்ரோதும், ஜிக்ஞாசுஹு ஸ்ரோதும் அகம் ஸ்ரோதும் இச்சாமி, ஜிக்ஞாசுவான இருக்கிற நான் அகம் ஸ்ரோதும் இச்சாமி, ஸ்ரோதும் அறிவதற்காக கேட்பதற்காக, அதை அறிவதற்கு இச்சாமி, நான் இதை அறிவதற்கு நான் விருப்பப்படுறேன். நீ உன்னை கட்டாயப்படுத்தி உன்னை நான் இதுக்கு இது கூட இதுல இருந்து கிடைக்கிற ஒரு இன்டெண்டட் மீனிங் துவன்யர்த்தம் என்னன்னா, நத்து ப்ரூஹி இது நிர்பத்னாமின்னு வியாக்கியானம் பண்றேன். நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், நீ சொல்லு அப்படின்னு நான் ஒண்ணு கட்டாயப்படுத்தல. நான் இதை அறிவதற்கு இச்சிக்கிறேன். என்னிடத்துல உங்களுக்கு அனுகிரகம் இருந்துதானா அதை நீங்க சொல்றதுக்கு அவசியம் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பரம் கௌதூகலம் ஹிமே, ஹி என்ன காரணம்னா, ஹீன்றது காரணார்த்தத்தை ஹேத்வர்த்தத்துல, பரம் கௌதூகலம், பரம் உத்கிருஷ்டமான கௌதூகலம், விஸ்மயம், ஒரு ஆச்சரியம், இதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு அப்படி ஒரு விஸ்மயம்னா ஆச்சரியம்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு ஆக்ரகம், அந்த ஒரு இச்சா, பரம் தெரிஞ்சுக்கிறதுல உள்ள சந்தோஷம் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல ஹீன்னு அந்த அந்த சந்தோஷத்தினால அகம் பிரிச்சாமின்னு அர்த்தம் கிடைக்கும். எத்வா ஹீன்றது பிரசித்தார்த்தத்துல, ஹீன்னு பிரசித்தி அர்த்தம் உண்டு. அதனால முக விகாசாத்யனுபாவைஹி மம ஹர்ஷஸ்தாவத் ஸ்பஷ்டஹ ஹி யஸ்மாத் காரணாத் பரம் கௌதூகலம். இவன் கேள்வி கேட்கறதையே இந்த வால்மீகியுடைய முக விகாசங்கள் அவர் ரொம்ப அப்படி மலர்ச்சியா கேள்வி கேட்கிறார். இப்போ நிஜமாவே தெரிஞ்சுக்கதான் கேள்வி கேட்கிறான், அந்த முக விகாசத்திலேயே தெரியுமே அப்படின்னு. இது எதுக்கோசம் கேட்கிறார் அப்படின்னா, நான் பண்ற இந்த கேள்விக்கு இத்தனை காலம் இந்த விஷயம் இதுலயா இது இந்த மாதிரி இருக்கலாம், யாரு இந்த மாதிரி ஒருத்தர் ரோகத்துல இருப்பானா, இந்த மாதிரி இருக்கிறவன் யாரு அப்படின்னு யாரை கேட்கலான்னு இவருக்கு
இது வரைக்கும் தெரியாம இருந்தது. நான் நாரதரை பார்த்த உடனே இவருக்கு உங்ககிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு, அப்படினால உங்ககிட்ட கேட்கிறேன்னு. அது காரணம் என்னன்னு சொல்றார். மகர்ஷே துவம் சமர்த்தோசி. ரிஷி அப்படின்ற சப்தத்துக்கு ஞானவான் அர்த்தம். ஞானத்துக்கு நல்ல ஞானம் உடையவர் தான் ரிஷின்னு சொல்லுவா. ரிஷ கதவ் அப்படின்ற தாத்துலேருந்து வந்ததுதான் ரிஷின்ற சப்தம். கத்தியர்த்தத்துக்கு எல்லாத்துக்கும் புத்தியர்த்தம் உண்டுன்னு ஒரு இது உண்டு. அதனால நீ மகர்ஷி ஆனபடினால வெறும் ரிஷி இல்ல, நீ ஞானவான். மகான்ஸ்டாசோ ரிஷிச்ச மகர்ஷி. நீ மகானால இருக்கிற நீ ஞானவான், பெரிய ஞானவான். ஆனா மகர்ஷே துவம் சமர்த்தோசி. துவம் நீ ஏவம் விதம் நரம் ஞாத்தும் சமர்த்தா அசி. ஏவம் விதம் நரம், இந்த மாதிரி ஒரு மனுஷனை, துவம் ஏவம் விதம் நரம், இந்த மாதிரி ஒரு புருஷனை ஞாத்தும் அறிவதற்கு சமர்த்தா அசி. ஏன்னா நீ சாட்சாத் சதுர்முக பிரம்மாவினிடத்திலிருந்து சகல வேதாந்தார்த்தங்களையும் சகல அர்த்தங்களையும் நீ கிரகித்தவன். அதனால உங்ககிட்ட தான் நான் கேள்வி கேட்க, நீதான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தகுந்தான மனுஷன் நீதான், व्यक्ति நீதான். அதனால உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றார், வால்மீகி சொல்றார். இப்போ இந்த கேள்வி இந்த ஸ்லோகத்துக்கு உள்ள அது பேர் என்னது? அன்வயம். அன்வயம் எப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கு எஸ்மாத் காரணாத், எந்த காரணத்தினால, மே எனக்கு, பரம் கௌதூகலம், பரம் மிகவும் கூடுதலான கௌதூகலம் உற்சாகமோ, அப்படிப்பட்ட அகம் நானே, ஏதது இந்த விஷயத்தை, இந்த மாதிரி குணங்களை உடைய ஒரு వ్యక్తిயை குறித்து ஸ்ரோதும் அறிவதற்கு இச்சாமி விருப்பப்படுகிறேன். மகர்ஷே, இந்த ரிஷி சப்தத்தினாலேயே நல்ல ஞானவான்னு சொல்றது. அதனால மகர்ஷே, மகானாய ரிஷிவர, துவம் நீ, ஏவம் விதம் இப்படிப்பட்ட குணங்களை உடையவனான நரம் மனுஷனை, ஞாதும் அறிவதற்கு, சமர்த்தகா யோகியனாக அசி இருக்கிறாய். இந்த மாதிரி ஒரு व्यक्तिயை பத்தி தெரிஞ்சவன்னா அது நீயாதான் இருப்ப அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இதுக்கு, இந்த வாக்கியத்துக்கு, இந்த ஸ்லோகத்துக்கு இது சொல்லணும் அன்வயம். ஹி எந்த காரணத்தினாலே, மே எனக்கு, பரம் கௌதூகலம் பரம் மிகவும் அதிகமான கௌதூகலம் உற்சாகம் உள்ளதோ, அப்படிப்பட்ட அகம் நான், ஏதது இந்த மாதிரி குணங்களை உடைய இந்த கேள்விகளை ஸ்ரோத்தும் இந்த மாதிரி குணங்களை உடைய மனுஷனை பற்றி ஸ்ரோத்தும் அறிவதற்கு கேட்பதற்கு இச்சாமி விருப்பப்படுகிறேன். மகர்ஷே, மகர்ஷியே, துவம் நீர், ஏவம் விதம் இப்படிப்பட்ட குணங்களை உடையவனான நரம் மனுஷனை ஞாத்தும் அறிவதற்கு சமர்த்தகா சக்தனாக அசி இருக்கிறாய் அப்படின்னு. இங்க இடத்துல அன்பையன் சொல்ல ஆகாங்ஷா சொல்லணும்னா, அசி தொம் அசின்னு, தொம் அசி நீர் இருக்கிறாய், நீர் இருக்கிறீர். கதமசி சமர்த்தகா அசி, கிமர்த்தம் சமர்த்தகா அசி, ஞாத்தும் சமர்த்தகா அசி,
किं ज्ञातुं समर्थः असि नरं ज्ञातुं समर्थः असि कीदृशं नरं ज्ञातुम् एवं विधं नरं ज्ञातुं समर्थः असि महर्षेन्द्र संबोधनम् इच्छामि विरुम्बुगिरेन् किम् इच्छामि श्रोतुम् इच्छामि किं श्रोतुमिच्छामि एतत् श्रोतुमिच्छामि इच्छामि अहम् इच्छामि इच्छामिன்றது அப்படினாலே கஹா இச்சாமின்னு சொல்ல கேள்வி வராது அகம் இச்சாமி நாமளே பண்ணிக்கிறோம் அகம் இச்சாமி கஸ்மாத் இச்சாமி கௌதூகலம் மம कीदृशं कौतूहलं परं कौतूहलं मे मे परं कौतूहलं எனக்கு மிகவும் உற்சாகம் இருக்கிறபடியினால தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கிறபடியினால நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் நீ சொல்றதுக்கு யோகினா இருக்கிறபடியினால அதாவது யாருக்கு கேள்வி தெரியுமோ அவள்கிட்ட தானே போய் கேட்கலாம் இவரை கேட்டா இந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு தெரிஞ்சாதானே அவர்கிட்ட போய் கேட்கலாம் தெரியாதவள்கிட்ட போய் கேட்டு என்ன பிரயோஜனம் அதனால இந்த கேள்விக்கு உமால பதில் சொல்ல முடியும் அப்படின்றபடினால கேட்கிறேன் எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஒரு இச்சை இருக்கிறபடினாலையும் கேட்கிறேன் அப்படின்னு ரெண்டு இது ஹி எந்த காரணம் இன்னொரு தரம் அண்மை ஆகாங்ஷா சொல்லலாமா துவம் அசி நீர் இருக்கிறீர் நம்ம பகுவசனத்தை சொல்றோம் ஏகவசனம் சொன்னா கூட போறோம் நீ இருக்கிறாய் கதமசி சமர்த்தா அசி कुत्र समर्थः असि ज्ञातुं समर्थः असि किं ज्ञातुं कं ज्ञातुं समर्थः असि नरं ज्ञातुं समर्थः असि कं ज्ञातुं नर शब्दं नरः पुल्लिङ्गम् அதனால नरं कं ज्ञातुं கேள்வி கேட்கணும் कं ज्ञातुं समर्थः असि नरं ज्ञातुं समर्थः असि कीदृशं नरं ज्ञातुं समर्थः असि ஏவம் விதம் நரம் ஞாதும் சமர்த்தா அசி ஏவம் விதம் நரம்னா இப்படிப்பட்ட குணங்களோடு கூடியவனான ஒரு மனுஷனை அறிவதற்கு உமக்கு சக்தி உண்டு ஏன்னா அடுத்த சொல்ல போற நாரதன்றவர் யார் அப்படின்னா கிருத்வா சைத திரிலோகஜ்ஞா அடுத்த ஸ்லோகம் நாரதர் திரிலோக சஞ்சாரி பல இடத்துக்கு போய் வரவர் பல இடத்துக்கு போய் வரவாள் தானே எந்தெந்த ஊர்ல என்னென்ன விசேஷம் கேட்டுக்க முடியும் இப்ப வேணா நமக்கு இன்டர்நெட் இருக்கு டிவியில எல்லாம் காமிக்கிறான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில ஒரு நியூஸ் நடந்தா கூட உடனே டிவியில வந்துடுறது நியூஸ்ல வந்துடுறது நமக்கு அந்த காலத்துல எப்படி நியூஸ் எல்லாம் எப்படி வரும் இந்த ஊர்ல இந்த மாதிரி சம்பவிச்சுது அப்படின்னு எப்படி தெரியும் புயல் அடிச்சு இந்த ஊர்ல இத்தனை பேர் போயிட்டா அப்படின்றதெல்லாம் அந்த காலத்துல எப்படி தெரியும் அங்கேருந்து யாராவது வரவா வந்து சொன்னாதான் உண்டு அவ தான் வந்து சொல்லுவா இந்த ஊர்ல நல்லா மழை பெஞ்சுது நிறைய ஜலம் வந்தது ஓ அப்பதான் தெரிஞ்சுப்பா ஓஹோ நிறைய இங்கெல்லாம் மழை பெஞ்சுது அந்த மாதிரி இப்போ இதுல இருக்கவா சொல்ற மெட்ராஸ்ல புயல் அடிச்சா மெட்ராஸ்ல புயல் அடிக்கிறது இருக்கு இங்க இருக்காளுக்கு தெரியும் இதே உள்ளுக்குள்ள வேலூர்லயோ இல்ல சேலத்திலயோ இருக்கிறவாளுக்கு அந்த காலத்துல எப்படி தெரியும் மெட்ராஸ்ல புயல் அடிக்கிறதுன்னு மெட்ராஸ்ல இருந்து யாராவது வந்தவா இப்ப அதுக்கப்புறம் ஆகாஷவாணி இருந்தது ஆகாஷவாணி தான் இருக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் யாரும் கிடையாது மெட்ராஸ்ல இருந்து யாராவது சேலத்து பக்கம் போச்ச இந்த வருஷம் அங்க நல்ல புயல் அடிச்சுது நிறைய மரம்லாம் விழுந்து போச்சு அந்த ஊர் நிறைய பேர் போயிட்டா அப்படின்னு அவ வந்து சொன்னாதான் நியூஸ் அந்த மாதிரி நாரதர் திரிலோக சஞ்சாரி ஒரு ஊரா போயிட்டு இருக்காரு 3 லோகத்தையும் சுத்தின்னு இருக்கிறவர் அதனால இப்படிப்பட்ட ஒரு व्यक्ति யாருன்னு கேட்டா அது சொல்றதுக்கு நீர் தான் யோக்கியர் அப்படின்னு சொல்ற ஏவம் விதம் நரம் ஞாதும் துவம் சமர்த்தா அசி மகர்ஷே அப்படின்றது சம்போதனம் அகம் இச்சாமி நான் அறிய விரும்புகிறேன் கிம் இச்சாமி श्रोतुम् इच्छामि किं श्रोतुमिच्छामि एतत् श्रोतुमिच्छामि இதை அறிய விரும்புகிறேன் எதுன்னா முன்னாடி சொன்ன கேள்விகள்லாம்
कस्मात् श्रोतुमिच्छामि मे परं कौतूहलम् इत्यस्मात् कारणात् எனக்கு கௌதூகலம் अस्ति इति कृत्वा कीदृशं कौतूहलं न परं कौतूहलं मे परं कौतूहलम् इत्यस्मात् कारणात् உத்கிருஷ்டமான மிகவும் அதிகமான ஒரு ஆவல் இருக்கிறபடியினால நான் கேட்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல என்ன ஒரே ஒரு நிமிஷம் ஸ்லோகத்தை எடுத்துக்கிறேன் இந்த ஸ்லோகத்துல ஏதத் இச்சாமி ஏதத் இச்சாமி தகாரம் தகாரமா மாறி இருக்கு சந்தியில அதுபோல இச்சாமி அகம் என் சந்தி இச்சாம்யகம் இகாரம் அகாரமும் கூடி யகாரமா இச்சாம்யகம் समर्थः असि समर्थोसि समर्थः असि समर्थोसि இதெல்லாம் தான் சந்தி இதுபடி சமாசம் ஒன்றும் பெருசா இல்லை ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरम् சரியாச்சா அடி அண்ணே சொல்றேன் கரெக்ட்டா சொல்லுங்க பாடி अरे हि परं कौतूहलम् एतद् अहं श्रोतुम् इच्छामि महर्षे त्वं एवं विधं नरं ज्ञातुं समर्थोऽसि समर्थः अस्ति करेक्ट சரியா சொன்னேன் சரிதான் அடி வினஸ் மடி சரியாச்சா இந்த கேள்வி கேட்ட உடனே சுத்வா சைதத்ரிலோகஜ்ஞः वाल्मीकेर्नारदोः वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रहृष्टो वाक्यमब्रवीत् श्रुत्वा चैतत्रिलोकज्ञः वाल्मीकेर्नारदोः वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रहृष्टो वाक्यमब्रवीत् श्रुत्वा च एतत् त्रिलोकज्ञः वाल्मीकेः नारदः वचः श्रूयताम् इति च आमन्त्र्य प्रहृष्टः वाक्यम् अब्रवीत् இதை கேட்ட உடனே வால்மீகி கேட்ட உடனே நாரதருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு ஊரா போயிட்டு வரா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கா அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான்னா ஒருத்தர் கேட்கறான்னா சந்தோஷமா சொல்லுவாள் ஒழியோ ஒருத்தருக்கு என்னைக்குமே மனுஷாளுக்கு அடுத்த வாழ்க்கை தெரியாது நமக்கு தெரியும் அப்படின்னா அது சந்தோஷமா இருக்கும் அது மனுஷ சாமானிய குணமே அது அந்த மாதிரி அதுவும் குருஸ்தானத்துல இருக்கிறவாருக்கு முன்னாடியே சொல்லிருக்கோம் தபஸ்வாத்தியாயனர்த்தம் அந்த ஸ்லோகத்தையே சொல்லிருக்கோம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முடிபங்கவன்னு சொல்றது அந்த ஸ்லோகத்திலேயே வால்மீகி சிஷ்யன் நாரதர் குருன்னு இப்ப குருஸ்தானத்துல இருக்கிறவாளுக்கு சிஷ்யர்களா இருக்கிறவா கேள்வி கேட்டாதான் அந்த கிளாஸ் நல்லா இருக்கும் கிளாஸே நாம என்ன சொன்னாலும் கேட்கறது பசங்க கேட்டு போறதுன்னா அப்புறம் அந்த கிளாஸ் சரியில்லை இன்டராக்ஷன் இருக்கணும் கேள்வி கேட்கணும் அந்த கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதனால குருஸ்தானத்தில் இருக்கிற நாரதருக்கு சிஷ்யஸ்தானத்தில் இருக்கிற வால்மீகி கேள்வி கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா பிரகிருஷ்டா நாரதகான்ற பிரகிருஷ்டா வாக்கியம் அப்ரவீத் சந்தோஷத்தோட பதில் சொல்றார் அதனால குருவை எப்படி கேட்கணுமோ
நாரதம் பரிபப்ரச்சன்னு முன்னாடி சொன்னார். அதனால குருவை எப்படி வணங்கி இதோட கேட்கணுமோ அதை கேட்டபடினால இவருக்கு குருவா இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா, யாரு எனக்கு பாடம் சொல்லுன்னு கேட்கிறாளோ அவளுக்கு தான் பாடம் சொல்லுவா. நீ வா உட்கார், நீ வா உட்கார்லாம் கூட்டு பாடம் சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சுக்கணும்னு இச்சை இருக்கோ, யாருக்கு வஸ்துதா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளுக்கு தான் பாடம் சொல்லணும். அவளுக்கு பாடம் சொன்னாதான் சொல்றவாளுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா அவளுக்கு பாடம் சொன்னா அவன் நன்னா இன்ட்ரெஸ்டா கேட்பா, சிஷ்யர்கள் கேட்பா. கேட்ட சிஷ்யர் நன்னா மனசுல புரிஞ்சுட்டு அப்ப அடுத்த வாழ்க்கும் சொல்லிக் கொடுப்பா. இஷ்டம் இல்லாத வாழ்க்கை சொன்னோம்னா டைம் வேஸ்ட், அவ்வளவுதான். நம்ம உட்காந்து வெறுமை கேட்டுட்டு ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு பாடம் சொல்றது வேஸ்ட். இதெல்லாம் அப்படிதான். முதல் நாள் பாடத்தை மறுநாள் ஒப்பிச்சாதான் கிளாஸ். 4 நாள் ஒப்பிக்கல அப்படின்னா உனக்கு பாடம் வராது, போ ஊருக்கு போன்னு அனுப்பிச்சிடுவா. நீ இனிமே படிக்க வேணாம் போன்னு அனுப்பிச்சிடுவா. அந்த காலத்துல பெரியவா எல்லாமே படிக்கிற வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட் எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி கேட்கறா, இந்த மாதிரி கேட்கறா, இந்த மாதிரி இருக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாடம் சொன்னோம்னா அந்த வாத்தியார்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அதனால திரிலோகஜ்ஞா நாரதா வால்மீகேः ஏதத் வசः ஸ்ருத்வா. திரிலோகஜ்ஞः த்ரயாணாம் லோகானாம் சமாஹாரः திரிலோகம். திரிலோகம் ஜானாதீதி திரிலோகஜ்ஞः. 3 லோகத்தையும் அறிந்தவர். இவர் எப்படி 3 லோகத்தை அறிஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னா, நாரத திரிலோக சஞ்சாரின்னே பேரு. இங்கேயும் அங்க போவார், அங்கேயும் இங்க வருவார். அந்த காலத்துல சொல்லுவா, ஒருத்தர் ஊர் ஊரா போயிட்டே இருக்கணும், என்னடா நாரதர் மாதிரி சுத்திட்டே இருக்க அப்படின்னுவா. அதனால திரிலோகஜ்ஞா அந்த 3 லோகம் என்னன்னா, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு அந்த 3த்தையும் தெரிஞ்சவர் அப்படின்னு. ஏன்னா விஷ்ணு புராணத்தை சொன்ன மாதிரி கிருத்தகம், அகிருத்தகம், கிருதாகிருத்தகம், கிருத்தகா கிருத்தகம்னு 3 லோகம்னு. இந்த 3 லோகத்தையும் தெரிஞ்சவரான நாரதர், திரிலோகஜ்ஞா நாரதா ஏதத் இந்த வால்மீகேஹ வசஹா, வால்மீகியினுடைய ஏதத் வசஹா, வால்மீகியினுடைய இந்த வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு அப்படின்னு ஸ்ருத்வா கேட்டுட்டும் அதுக்கு மேல அவர் கேள்வி கேட்கறதுக்கு அவருக்குள்ள என்ன அபிப்பிராயங்கள் வச்சுன்னு கேட்கிறார், அவருக்கு எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு எல்லாத்தையும் கண்ணா அதையும் கேட்கறது, கேள்விக்கு வேண்ட அபிப்பிராயம் என்னன்றதையும் புரிஞ்சுண்டு பிரகிருஷ்டா ஸ்ரூயதாம் இதிச்ச ஆமந்திய, கேட்டுக்கோ நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ, இது ஸ்ரூயதாம் இதிச்ச இவ்வாறாக ஆமந்திரிய, ஆமந்திரம்னா கூப்பிட்டு சொல்றதுன்னு கூப்பிடுறதுன்னு அர்த்தம். பிரகிருஷ்டஸ்தன்னு மிகவும் சந்தோஷமடைந்தராக ஆமந்திய அபிமுகீகிருத்திய வியாக்கியானம் பண்றார். ஆமந்திரிய அவருக்கு அபிமுகீகிருத்தியனா அவர் முன்னாடி இருந்துட்டு ஸ்ரூயதாமிச்ச ஆமந்திரிய தெரிந்து கொள்வாயாக என்று அவரை அபிமுகீகரித்து சந்தோஷத்தோடு வாக்கியம் அப்ரவி இது வாக்கியம், இவ்வாறாக வாக்கியத்தை சொன்னார். எப்படின்னா பின்னாடி சொல்ல போறது ராமச்சரித்தம் சொல்ல போறாரு அர்த்தம்.
இன்னைக்கு இதோடு இருக்கட்டும். நாளைக்கு அன்பயம் பதார்த்தம் ஆகாங்ஷா எல்லாம் நாளைக்கு சொல்லுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.